Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்ஸ்க்கான பேப்பர் தான். ஸோ இப்போ IBPS கிளர்க் வந்திருக்கிறதுனால அதுக்கான பேப்பர் வந்துட்டு இப்போ வந்து பார்க்க போறீங்க. ஸோ அதில் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து அட்டென்ட் பண்ணுவோம் அண்ட் எவ்வளோ டைம் கன்சியூமிங் எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்படின்னும் பொழுது யூ ஹாவ் டு பி வெரி ஃபோக்கஸ்ட் வேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்துட்டு இட் இஸ் வெரி வேல்யூபிள். ஸோ என்ன பண்ணணும், பர்டிகுலர் பேப்பரை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு டெஸ்ட் போடும்பொழுது கம்ப்ளீட் ரிவ்யூ ஷுட் பி தேர். ஓகே, ஸோ இப்போ ஒரு பேப்பர் நீங்கள் போட்டாலுமே அதில் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மேக் அ செல்ஃப் அனலைசேஷன் வேர் நம்ம எங்கே வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த தப்பை சரி பண்ணும் பொழுது தான் அடுத்த இடத்துல நம்ம திருப்பி அதே பிளேஸ்ல போய் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு நிறைய வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ எப்படி வந்து அந்த தப்பை சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கும் பொழுது நிறைய இன்புட்ஸ் இருக்கும், நிறைய சாப்டர் வைஸ் செஷன்ஸ்லையோ இல்லை டாபிக் வைஸ் செஷன்ஸ்லையோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூட் ஹவ் யூட் ஹவ் இம்ப்ரூவ்ட் அ லிட்டில். ஓகே, ஸோ அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இஃப் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ தட் யூர் சீயிங், ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா வீடியோஸையும் டூ வாட்ச் இட். ஸோ தட் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஓகே, ஸோ கமிங் டு திஸ் பர்டிகுலர் எக்ஸாம், ஸோ இந்த பேப்பர் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாவ் அ கிளான்ஸ் ஆஃப் த ஃபுல் பேப்பர். ஸோ உங்களோட ஏரியாஸ் ஆஃப் ப்ளஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் இல்லையோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வி ஹேவ் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வரும்பொழுது ரெண்டு டைப்பாக இருக்கும், டேரெக்டாக இருக்கும் இல்லை இன்டேரக்டாக நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டோரி பேஸ்டாக இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக நீங்கள் ஸ்டோரியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். இன்டேரக்டாக இருக்கிற கேஸில் பயப்பட வேண்டாம். அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸில் என்ன க்ளூஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து சப்போஸ் வந்து நாட்ன்றதை கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக படிச்சிருவோம், கடைசியில் வந்து நம்ம அந்த நாட்ன்ற வேர்டை பார்க்காமலே படிச்சுட்டு அதை தேடிட்டு இருப்போம். ஸோ இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஷின்ஸ் பார்த்து யூ ஹேவ் டு டேக் இன்ஸ். ஓகே, ஸோ அது எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, பேராகிராஃபை படிக்கும் பொழுது இதில் இருக்கிற கொஷின்ஸில் இருக்கிற க்ளூஸ் வந்து உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி, டெஃபினட்டாக இட்ஸ் கோனா ஒர்க் அவுட் ஃபார் யூ. ஸோ அதில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்றதையும் யூ ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட். ஓகே, ஸோ கோயிங் இன் டு இட், ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து இந்த comprehension இருக்கும்பொழுது we're going to read the particular comprehension. So you guys also read it along with me so that அதோடைய மீனிங்கை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணுறீங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல்தோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமட்டிக்கலாக வரும்பொழுதே ஆல்தோ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், பார்ஷியல் நெகேஷன் இருக்கிற மாதிரி சென்டென்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்தோ ஆர்கனைசேஷன் ஆஃபன் எம்ஃபசைசஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் காமன் ஒர்க் பிளேஸ் கன்சர்ன்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ் இருக்கு, பர்ன் அவுட் இருக்கு, தென் கிளிக் இருக்கு, பேட் ஆட்டிடியூட்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பிளேஸ், இல்ஸ் காசிப் அண்ட் மலீஷியஸ் மெலிக்னிங் இஸ் ஆஃபன் ஓவர்லுக்ட் ஆஸ் சம்திங் தட் கேன் பி டெல்ட் பர்சனலி பை த விக்டிம். ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்தோ ஆர்கனைசேஷன் வந்து எம்பசைஸ் பண்றாங்க எது மேலனா the resolution of common workplace ஓட கன்சர்ன்ஸ் மேல. சோ என்னெல்லாம் கன்சர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள், நமக்கு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகேயா? சோ இப்போ வந்து உங்களுக்கு பர்ன் அவுட் ஆர் கிளிக் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடோட நீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது யூ ஹேவ் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டிஸ், ரைட்? ஸோ ஒர்க் பிளேஸ்னு எடுக்கும்பொழுது ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி தேர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்றாங்க. ஸோ அதுல பேட் ஆட்டிடியூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காசிப். கண்டிப்பா நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம். So ills gossip and malicious maligning is often overlooked as something that can be dealt personally by the victim. Okay, so யார் அதனால பாதிக்கப்படுறாங்களோ அவங்க டீல் பண்றது பத்தி பேசியிருக்காங்க. So maliciousனா தீய விஷயங்கள். ஸோ அந்த மெலி அப்படின்ற வேர்டை பார்த்தாலே சம்திங் விச் இஸ் நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு இதை வெக்காபுலரி வேர்ட்ல பார்க்கும்போது தீயவன், தீய செயல் அந்த மாதிரி பார்த்திருப்போம். ஸோ இங்கேயும் அவங்க நெகட்டிவா தான் கோட் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த கண்டினியூட்டி நமக்கு தேவை வித்வுட் கேப்ஸ். ஓகே, பிகாஸ் நான் வந்து இப்போ சொல்லும் பொழுது அந்த வெக்காப்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அதுக்காக ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கன்வே திங்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இஸ்ன்ட் அ பிகர் ஃபெலேசி இன் ஒர்க் பிளேஸ் எக்ஸிஸ்டன்ஸ். தட் இஸ் வாட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இஸ்ன்ட்னா இஸ் நாட், அ பிகர் ஃபெலேசினா ஃபெலேசி அப்படின்னா அப்படின்னு சொல்லும் பொழுது தவறு. ஓகே, ஸோ தவறு அப்படின்றத மீன் பண்றதான் தமிழாக்கத்துல சொல்லியிருக்காங்க.
nothing like ஒரு bigger fallacy in workplace existence இருக்குன்ற ஒரு exclamatory ஒரு ஆச்சரியக்குறியோட சொல்லியிருக்காங்க சரியா okay so according to a recent report so recent இருக்க ரிப்போர்ட்ல on what ails modern day workplace so எது வந்து it is ailing the workplace அப்படின்னு பாத்தீங்கன்னா it was revealed that nearly 70% of the people questioned believe that gossip is common in their organization so இங்க வந்து மேல the ills gossipன்றது தான் வந்து பெருசா இருக்குன்னு சொல்றாங்க யாரை பத்தினா நம்ம போட்டு கொடுப்போம் இல்லை யாரை பத்தினா பேசிக்கிட்டு இருப்போம்ல அதுதான் நம்ம காசிப்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ வேர் இங்க வந்து 70% வந்து காசிப் இருக்குன்றது they are believing and 25% said that they have seen someone's reputation unfairly damaged because of gossip and rumors ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல 25% வந்து அவங்களோட பேரு ரெப்புடேஷன் எல்லாமே பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் காசிப் அண்ட் ரூமர்ஸ் ஓகே ஸோ ஃபால்ஸா ஒருத்தவங்க பத்தின விஷயங்களை சொல்றது இதுதான் நம்ம சொல்லுவோம் ஓகே சோ இங்க வந்து ஆல்சோ 25% முடிஞ்சிச்சு அடுத்து 30% பிலீவ் 30% என்ன பிலீவ் பண்றாங்கன்னா that they have been victims or targets of vicious rumors what do you mean by vicious ஒரு மாதிரி க்ரூவலா வயலண்டா ரூமர்ஸ் வந்து பரப்புவாங்களா அதான் விசிஷியஸ்னு சொல்லுவாங்க அட் சம் டைம் ஆர் த அதர் இன் தேர் கெரியர்ஸ் ஓகே ஸோ அவங்களோட கெரியர்ஸ்லயோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி இருக்க பீப்புள் ஓகே ஸோ வென் தே லைக் ஒரு ஒர்க் பிளேஸ்ல இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாங்க ஸோ 30% வந்து இதை பிலீவ் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க ஓகே சரி ஸோ அவங்க வந்து விக்டிம்ஸாவோ இல்ல டார்கெட்ஸாவோ இருக்காங்க ஆஃப் விசிஷியஸ் ரூமர்ஸா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத சொல்றாங்க ஓகே ஸோ தெர் ஆர் சம் ஹூ ஈவன் வியூ ரூமர் மாங்கரிங் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் ஓகே ஸோ ரூமர் மாங்கரிங் அப்படின்னு என்னது மாங்கர் இஸ் அதையே வந்து தொழிலா செய்யறவங்கள தான் சொல்றாங்க ஸோ இங்க வந்து அதை ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸாவே பண்ணுவாங்களாம் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ ட்ரஸ்ட் ஓகே ஸோ ட்ரஸ்ட் எவிடென்ட்லி இஸ் அ மேஜர் இஷ்யூ தட் ஹேஸ் டேக்கன் அ பீட்டிங் எஸ்பெஷலி இன் தீஸ் டேஸ் ஆஃப் overnight retrenchment, high stress levels, and the almost desperate need for people to belong. Okay, so இது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்ன்றது கடைசியில எவிடென்ட்டா ஒரு மேஜர் இஷ்யூவாவே மாறி இருக்கு அதுல ரிட்ரென்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க so what do you mean by retrenchment they send the last joined employees in the organization out okay so last come first go அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க so இது நம்ம வெக்காப்ல தான் பார்த்தது so அப்ப கடைசியா சேர்ந்தவங்களலாம் இப்போ இந்த கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்ரென்ச்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது ஓகே ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நவ் வாட் யூ கோன் டூ இஸ் இங்க வந்து பேங்கிங்னு வரதுனால லே அவுட்டுக்கும் ரிட்ரென்ச்மெண்ட்டுக்கும் இருக்கிற சாரி லே ஆஃபுக்கும் ரிட்ரென்ச்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புட் ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ கமெண்ட்ல அதை ட்ரை பண்ணுங்க ஓகேயா ஓகே ஸோ லெட்ஸ் கண்டினியூ ரீடிங் ஸோ கொஞ்சம் தான் இருக்கு completed so workplace gossip அப்படின்னு வரும்பொழுது may be considered amusing and light-hearted pastime by many ஸோ காசிப் எப்படி பண்றாங்க பாருங்க ஸோ ஒர்க் பிளேஸ்ல பண்றது பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹேவ் ஹைலி டிஸ்ட்ரப்டிவ் அண்ட் டேமேஜிங் கான்சிக்வன்ஸ் ஸோ ஒர்க் பிளேஸ்ல அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் காசிப்பா யோசிச்சிருக்காங்க பட் ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் விச் இஸ் வாட் டேமேஜிங் த person okay so அது டேமேஜிங் விளைவு கான்சிக்வன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு விளைவா அமைது அப்படின்னு சொல்றாங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஸோ ஆட் டு திஸ் திங் லைக் பேக் ஸ்டாபிங் பின்னாடி பேசுறது ஓகே ஸோ கிளிக்ஸ் இஸ் லைக் ஒருத்தவங்களை பத்தி ஒரு வேறுபாடோட இருந்து இருக்கிறது ஓகே ஸோ அவங்களை பத்தி தப்பா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ரூட்னஸ் அண்ட் யூ ஹாவ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் பாய்ஸ்ட் ஆன் அ பவுடர் கேக் வித் அ short fuse burning so what do you mean by powder keg அப்படின்னு பாத்தீங்கன்னா it is something which is like ஒரு different ஆன ஒரு situation okay something நீங்க வந்து ஃபேஸ் பண்றது இந்த காசிப் பண்றாங்கல்ல ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுதான் இங்க பவுடர் கெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நிப்பிங் காசிப் அப்படின்னா ஒருத்தவங்களோட பிரைவேட் அஃபேர்ஸ் பத்தி வச்சு காசிப் பண்றது ஸோ அதான் வந்து இங்க நிப்பிங் ஸோ இந்த மாதிரி பேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் so in a bud and containing rumor mongers அதுவே தொழிலா பண்றவங்க இட்ஸ் நாட் அன் இம்பாசிபிள் டாஸ்க் ஸோ சம் பீப்புள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா indulge in it to be a part of a peer group so அந்த particular groupல வந்து they wanted to be a part and just to make others skew okay so இங்க என்ன கொடுத்திருக்காங்க skew sorry
ஸோ ஸ்கியூம் கொடுத்துருக்காங்க ஆர் சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஷீர் போர்டம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எழுத சொல்லலாம். ஒடி மீன் பை போர்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு கால் அஸ் போர்டம். ஓகே, ஸோ ரெண்டுமே இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. என்னது ஜஸ்ட் டு மேக் அதர்ஸ் நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்கணும் ஆர் சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஒரு மாதிரி ஷீர் போர்டமா இருக்கணும். ஸோ போர் அடிக்க வைக்கணுன்ற பர்பஸ்க்காக தான் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டன். ஸோ ஒர்க் பிளேஸ் கேன் நெவர் பி யூட்டோப்பியன் ஐடியல்ஸ், கெனாட் பி அ ஒரு கற்பனையா நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்க முடியாது பெர்ஃபெக்டா. ஏன்னா யூட்டோப்பியன் ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் சம்திங் விச் இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ நீங்க கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் தான் சொல்லுவாங்க. ஸோ யூ கெனாட் பி பெர்ஃபெக்ட்ன்றது சொல்றாங்க. பிகாஸ் அதுதான் இங்க அந்த பர்டிகுலர் லைன் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த கேமராட்ரி அண்ட் போனோமி அப்படின்னா என்னது ஒரு மாதிரி ஃப்ரெண்டா இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு காம்பேட்ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதோட சினிமா இங்க கேமராட்ரி ரெண்டுமே சொல்லலாம். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தோழன் இல்ல தோழி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் இங்க சொல்றாங்க. ஸோ தட் எக்ஸிஸ்ட் அமங் எம்ப்ளாயீஸ். த ரூமர் மில்ஸ் ஆஃபன் ஒர்க் ஓவர் டைம், smitching in its wake many a repetition and destroying lives forever. So it is like something which is very negative. So ஒரு தீய செயலா எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவங்கள பத்தி வந்து தப்பா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா காசிப்பை தான் மெயினா இங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எங்கெல்லாம் இருக்கு, ஒர்க் பிளேஸ்ல எவ்வளவு மேஜரா வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி தான் எல்லாமே ஃபுல்லா பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ we are going to solve the question. So according to the passage, the organization tend to prevent gossips by what? So organization அந்த gossip எப்படி பாக்குறாங்க, disciplinarian ஸ்டெப்பா இல்லாட்டி வந்து ரிட்ரென்ச்மெண்ட்டா பாக்குறாங்களா, இல்ல ப்ரொமோட்டிங் பொனோமி அண்ட் டுகெதர்னஸா, இல்ல பர்சனலைஸ்ட் மெஷர்ஸ் எடுக்கிறாங்களா, இல்ல நோ வே அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க எதுவுமே நமக்கு சொல்யூஷன் கொடுக்கல. ஓகேயா, ஸோ அந்தந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் ரூமர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது அது எதுக்கு இருந்த சொல்யூஷன் தான் சொன்னாங்க. பட் தே டென்ட் கிவ் எக்ஸாக்ட் சொல்யூஷன் வேர் தெர் இஸ் நோ வேன்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So gossips and backbiting, so backstabbing in பாத்தோம்ல பின்னாடி பேசுறது, so are dangerous primarily in that trustworthiness suffers, or it is a violence, இல்ல victims are harassed, or it affects the work culture, or none of the above. So எதை வந்துட்டு மெயின் ஃபோக்கஸா பண்றாங்க, ட்ரஸ்ட்வர்தினஸ் போயிரும் சொல்றாங்களா. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்னா ட்ரஸ்ட்ன்றது வந்து ஒரு மேஜர் இதுவா இருக்கு, வேற அதுதான் கஷ்டப்படும். காசிப்ஸ் அண்ட் பேக் ஸ்டாபிங் பத்தி பார்க்கும் பொழுது ஓகே, ஸோ ஜஸ்ட் செக் இட். ஓகே, நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல and add to this thing like backstabbing, clicks or rudeness, and you have a classic case of workplace poised on a powder keg. Okay, so trust evidently is a major issue that has been taken as a beating, especially in these days of overnight retrenchment, high stress levels, and the almost desperate need for people to belong. So இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, ஸோ அதுவே வந்து தொழிலா எடுத்து பண்றது, ஸோ வயலண்டா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஆன்சரா அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரஸ்ட் வந்து இட் சஃபர்ஸ். ஓகே, ஸோ நம்புறதுனால ரிட்ரென்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதனால இங்க காசிப்ஸ் அண்ட் பேக் பைட்டிங் ஆர் டேஞ்சரஸ் primarily in that trustworthinessன்றது தான் it is suffering அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், which is option 1 will be the right answer. Okay, so next question. Okay, so we can ignore gossips as trifles. What do you mean by trifles? ஒரு முட்டாள்தனமா இருக்கிற விஷயம். ஓகே, ஸோ அதை கோட் பண்ணுவோம் ட்ரிஃபிள்ஸ்ன்னு சொல்லலாம். நாட் பிகாஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் வாட். ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ காமன் ஃபீச்சரா இருக்கா. ஓகே, ஸோ காசிப், ஸோ இட் இஸ் அ டைம் பாஸா இருக்கா, இட் ரிலீசஸ் போர்டம், அதாவது போரிங்கா இருக்குன்னு சொல்றாங்களா, இட் இஸ் அ இனாக்யூஸ் ப்ரொஃபஷனலி. ஸோ இட் இஸ் இனாக்யூஸ் இஸ் வாட், இனாக்யூஸ்ன்ற வேர்ட்லாம் நம்ம வெக்காபுலரியில பார்த்த ஒரு வேர்டு, சம்திங் விச் இஸ் நெகட்டிவா பாசிட்டிவா. ஸோ இதை வந்து கமெண்ட்ல போடுங்க. இனாக்யூஸ் வந்து இட் இஸ் அ அட்ஜெக்டிவ், அது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு போடுங்க. ஸோ இங்கே வந்து சொல்ல போனா இட் இஸ் இனாக்யூஸ் ப்ரொஃபஷனலி, விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இஃப் யூ நோ த மீனிங் கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So organization don't feel one of these to be an issue. Okay, so something one of these they don't feel that it is an issue. So there is no way அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூ அப்படின்றதே கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்,
மொரட்டுத்தனமா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னும் பொழுது தான் ஸ்ட்ரெனுவஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு மேட்டராவே கன்சிடர் பண்ணல. இங்க பாருங்க, இங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நாட் அன் இம்பாசிபிள் டாஸ்க். எது நிப்பிங் காசிப்ன்றது இந்த பட் அண்ட் கண்டெய்னிங் ரூம் மாங்கர்ஸ், அதாவது ரூமர் மாங்கர்ஸ் இஸ் நாட் அன் இம்பாசிபிள் டாஸ்க். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. அது வந்து அவங்க அந்த பிரைவேட் அஃபேர்ஸ்ல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் காசிப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அங்க போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து they are saying about gossips because on the whole இத பத்தியெல்லாம் எங்கேயுமே பேசல, வெறும் gossip பத்தி தான் பேசியிருக்காங்க. but still you have another option which is not none of the above. okay, so அதனால நீங்க கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்து தான் போடணும். okay, so moving to the next question. Next one. So according to the following, which of the following is not correct? It is not correct ன்னு கேட்டிருக்காங்க. Gossips are a way out to release stress. Okay, so it is like startingல போட்டிருந்தாங்களா? Okay, so next, gossips put the people in a dangerous condition. Of course, it puts them in a dangerous condition. Gossips victimize though not harms. No, it harms people, right? So அப்ப third doubt இருக்கு. Gossips put careers in danger. So இந்த point நமக்கு சொல்லியிருந்தாங்க. So எங்கேயோ careers in dangerன்ற வேர்டை நம்ம பார்த்தோம். ஸோ இது முன்னாடி படிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பாசிபிலிட்டி இஸ் ஆப்ஷன் 3 தான். ஸோ கேட்டிருக்கிறது நாட்டு. ஸோ நாட்டை வந்து பார்க்கணும். ஸோ பார்க்காம போட்டிங்கன்னா நிறைய கிளாஷ் நமக்கு இருக்கும். ஸோ கொஸ்டினை கொஞ்சம் எக்ஸாக்டாக என்னன்றதை க்ளீனாக பாருங்க. ஓகே, that the author sanctions rumors to an extent at a workplace is indicated by the phrase. ஸோ எதை வந்து வச்சு ஒரு ஃப்ரேஸ் வச்சு சொல்லியிருந்தாங்க ஆத்தர், அதாவது உங்களுக்கு கற்பனை பண்ணி பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி கற்பனை பண்ணுவாங்க, பட் நாட் எக்ஸாக்ட்லி அப்படி இருக்கணும் அப்படின்றது இல்லைன்ற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ ரூமர் மில்ஸா இல்லை காமன் ஒர்க் பிளேஸா இல்லை யூட்டோப்பியன் ஐடல்ஸ். ஸோ யூட்டோப்பியன் ஐடல்ஸ் வேர் பர்ஃபெக்டா இருக்க மாதிரி ஒரு கற்பனை வச்சிருப்பாங்க, வேர் இட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ இங்க வந்து கேன் நெவர் பி யூட்டோப்பியன் ஐடல்ஸ். புரியுதா? So அதான் சொல்லியிருந்தேன். Then option 3 will be the right answer. Okay, so let's move to the next question. According to the passage, rumors and gossip are often not paid attention to as a problem. Okay, so இங்க according to the passage எதை வந்து rumors ஓ இல்ல gossips ஓ are often not paid attention as a problem. Okay, so as these work வந்து over time இல்ல they are taken to be unpreventable, இல்லாட்டி a rumor free workplace is just impossible to achieve. So அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, they are taken to be personal problems. Actually this can be the answer because it is considered as personal problems ன்றது ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். Okay, so ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃப்லயே அதை பத்தி கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து can be dealt personally by the victim. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லைட் இன்டைரக்ட் தான். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர்ஸை கோட் பண்றோம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 4 will be the right answer. ஸோ எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றத கீழே நோட் பண்ணி you have to take note. Okay, so let's move to the next question. According to the passage, in order to make a workplace explosive, which one of the following is not needed? எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Okay, so gossips வந்து கண்டிப்பா தேவையில்லை. Okay, so malicious and maligning, something which is தீய விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு நம்ம எழுத சொல்லலாம். ஓகே, ஸோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட் எவர் யூ ஹேவ் புட். ஓகே, ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் போட்டது. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் பத்தி பேசுறாங்க. ஓகே, ஸோ குரூப்ஸ் பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து இன்டெம்பரன்ஸ். ஓகே, ஸோ டெம்பரன்ஸ் இல்லாம இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. பேக் ஸ்கிராச்சிங். ஓகே, they didn't talk about this, right? ஓகே, ஸோ இங்க வந்து தேவையில்லாத இருக்க ஒரு பாயிண்ட்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஃபாலோயிங் இஸ் நாட் நீடட். ஓகே, நாட் நீடட் நம்ம எழுது ஆப்ஷன் 4 will be the right answer. Next one. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லாகவே காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. டைரக்ஷனில் செக் வெதர் இட் இஸ் லைக் கரெக்டாக இருக்கிறத எடுக்கணுமா இல்லை தப்பான கொஷினை நம்ம தப்பு இருக்கிற கொஷினை மார்க் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இதை பார்க்காம சால்வ், நம்ம எரர் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டைம் போயிடும். பி வெரி கேர்ஃபுல் வென் யூ சால்வ் திங்ஸ். ஓகே, சரி. ஸோ இங்கே வந்து which one is correct with respect to the grammar, meaning and usage, and choose your answer accordingly. If you are right, choose the option all correct. Okay, so if you are like correct இருக்குன பொழுது எல்லாமே கரெக்ட். அப்போ நம்ம இங்க தேட போறது கரெக்ட் எதுவோ அதுதான் நம்ம போட போறோம், தப்பு கிடையாது. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The crew are preparing to set sail.
அப்போ நம்ம பார்க்கும்பொழுது எரர்ஸ்ல எப்படி பார்த்தோம், the பொழுது இட்ஸ் a definite article, பக்கத்துல noun தேவை, so it's crew where it is singular. ஓகேயா? சரி, அப்போ பக்கத்துல எப்படி r சொல்ல முடியும், is தான் சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட ஆன்சரா இருக்க முடியாது. அடுத்து so 50 pies ன்னு சொல்லியிருக்காங்க. 50 pies ஒரே ஒரு காயின் தான். ஸோ வாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இஸ்ன்னு சொல்லலாம். வாஸ் த ரெகுலர் ப்ரைஸ்ன்னு இருக்காங்க. ஸோ டூல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக டூ ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், மில்க் அண்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆர் அ நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வை டு யூ புட் சிங்குலர் வேர்ப் பிசைட் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னும் பொழுது இஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்னா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம சாப்பிட போறோம். ஓகேயா? ஸோ பிரெட் தனியா பட்டர் தனியா சாப்பிட போறது கிடையாது. ஓகேயா? ஸோ வென் யூ கோ டு அ மார்க்கெட் அண்ட் பர்ச்சேஸ் திங்ஸ்னும் பொழுது, இந்த மாதிரி பிரெட் வாங்கியிருக்கேன், பட்டரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரம் த மார்க்கெட்னும் பொழுது, தென் யூ கேன் யூஸ் அ ப்ளூரல் வேர்ப், பட் தென் த பர்பஸ் இஸ் ஃபார் அ சிங்கிள் பர்பஸ். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இங்க வந்து மில்க் அண்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ், மில்க்குள்ள கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு தான் சாப்பிட போறாங்க. ஸோ அப்போ இங்க என்ன சொல்லணும், வேர்ப் ஹேஸ் டு பி singular. So you have an error in the third option also. Okay, so either his uncle or his mother live here. Either or சொன்னா பக்கத்துல நமக்கு என்ன வரும், நமக்கு சிங்குலர் வேர்ப்ஸ் தான் வரும். ஸோ லிவ் அப்படின்னா இட் இஸ் அ ப்ளூரல் வேர்ப், நமக்கு லிவ்ஸ் வந்திருக்கணும். ஸோ இட் இஸ் லைக் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். So he chanced a glance at her and grimaced. Okay, so இங்க வந்து V2, இங்கேயும் V2 கொடுத்திருக்காங்க. So you don't have any error. and நம்ம பொழுது ரெண்டுமே ஒரே ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, the straw hat manufacture has flourished from the 18th century. So the பக்கத்துல you need a noun. அப்ப இங்க எங்க நவுனே இல்ல. ஓகே, so all these are qualifying this manufacture. So என்ன manufacture, manufacturer, manufacturer. ஓகே, so வெறும் manufacturer ன்னு சொன்னீங்கன்னா plural verb யூஸ் பண்ணலாம். சரியா? so manufacturer ன்னும் போது you are talking about a person. okay, so வேற நீங்க நவுனா அதை நீங்க சொல்ல முடியும். ஓகேயா? so இல்லாட்டி கம்பெனியா கூட நீங்க கோட் பண்ணலாம், பட் அங்க எதுவும் அந்த மாதிரி கோட் பண்ணல. so இங்க வந்து you have the error over here. so இப்போ இங்க செகண்டும் நாட் பாசிபிளா, ஒன் வந்து பாசிபிலிட்டி இருக்கு. so these இருக்கு, demonstrative, இங்க demonstrative adjective யூஸ் பண்ணிருக்காங்க, வேற days நமக்கு இருக்கு. okay, so these happy days did not long last. did not long last last longer. it did not last for a long period ன்னு சொல்லலாம். so did பக்கத்துல you need a singular verb, அப்ப long ன்னு சொல்லலாம். okay, it didn't last for a long time, where last long ன்றது தான் நம்ம சொல்ல முடியும். so இங்க third optionம் போயிருச்சு. so he gulped last of his coffee and stood. he gulped, it is what, last, first எல்லாம் சொல்லும் பொழுது ordinals ன்னு சொல்லலாம். so அது பக்கத்துல நம்ம the article யூஸ் பண்ணுவோம். so it is the last of his coffee and stood. okay, so இன்னொன்னு பாத்தீங்கன்னா the ன்னு சொல்லும்போது you are trying to specify things. okay, so அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். so fourth option not possible. so option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். okay, so இப்படி தான் questions நீங்க I mean you have to find out the answers. so questions இப்படி தான் படிக்கணும். இப்படி பிரிச்சு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கும் பொழுது ஈஸியா சால்வ் பண்ற வேஸ் வந்து நமக்கு தெரியும். okay, so next one. so it is something new for the trip. so it is a question format. so question வருதுனாலே helping verb முன்னாடி வந்துரும். okay, so அதுக்கு அப்புறம் subject வரும், அப்புறம் something new for the trip. so கரெக்டா question formatல நமக்கு இருக்கு. so firstல நமக்கு எதுவும் error இல்ல. second check பண்ணுங்க. so it showed, it is what, it is a third person singular pronoun. okay, so பக்கத்துல அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும், singularனா singular verb யூஸ் பண்ணலாம், பட் pastல இருக்கனால showed ன்னு சொல்ல முடியும். so it showed an emerging paradigm for intelligent agents. அப்போ இங்க an கொடுத்திருக்காங்க. so an justify பண்ற மாதிரி you have a vowel word. so this is an adjective, paradigm for preposition intelligent agent. so you don't have any error in the second part also. அப்ப செகண்டும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப தேர்ட் ஃபோர்த் செக் பண்ணணும் அவசியம் இருக்கு. ஆல் கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸாம்ல என்ன பண்ணணும், நம்ம ஆல் கரெக்ட்னு போட்டுறணும். if you are very confident move with this answer. okay, so இல்ல டவுட் இருக்கு எல்லாமே பண்ணணும்னா கொஞ்சம் குவிக்கா செக் பண்ண ட்ரை பண்ணுங்க. okay, so பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு இதை செக் பண்ணாலே ஆல் கரெக்ட்ன்ற ஆப்ஷனை போட்டுட்டு போயிடலாம். ஓகேயா? so பிராக்டிஸ் பண்ணாதவங்க தான் என்ன பண்ணுவோம், நம்ம தேர்டும் ஃபோர்த்தும் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேயா? so if you have like அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, தேர்டும் ஃபோர்த்தும் செக் பண்ணாதான் போட முடியும்னா ப்ளீஸ் டூ practice a lot. so அதை வச்சு நம்ம
கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க. இஃப் வி டோன்ட் ஆக்ட் த கண்ட்ரி வில் பி ஸ்பிளிட் பை சிவில் வார். ஸோ நம்ம வந்து ஆக்ட் பண்ணலன்னா கண்ட்ரி வந்து எப்படி ஆயிடும், ஸ்பிளிட் ஆயிடும் பை சிவில் வார்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாசிபிலிட்டி அங்கேயும் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். ஸோ தோ பக்கத்தில் நவுன் இருக்கு, வில் பி ஸ்பில்ட்னு கொடுத்துருக்காங்க. பை எதனால, சிவில் வார்னால பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விமென்ஸ் பேல் ப்ளூ ஃப்ளவர்ட் ஸ்வெட்டர். ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸே இருக்கு அந்த விமெனோட ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இருக்கா, ஸோ பக்கத்துல விமென் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விமென்னா சிங்குலர், விமென்னா ப்ளூரல். ஸோ நல்லா நோட் பண்ணோம், இங்க ஏ இருக்கு, அங்க இ இருக்கு. ஸோ அங்க ஏ தான் கொடுத்துருக்காங்க பிகாஸ் யூ நீட் அ சிங்குலர் நவுன் பிசைட் A. Okay, so A என்ற indefinite article பக்கத்துல தேவை. So இங்க women's pale blue flowered sweater was. அப்போ இங்க என்ன இருக்கு, singular noun because singular verb because you have a singular subject. Okay, so draped over the passenger seat. அப்போ நமக்கு எங்கேயும் error இல்ல. So like நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணபடி it is the fifth option which is the answer. Okay, so இங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எல்லாமே சொல்றேன். So examல 1 and 2 பார்த்த உடனே try to put the answer. Okay, so you have parajumbles here. So parajumbles வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சிமிலரா இருக்கிற வேர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு ஐயிங்ல இருக்கட்டும். அடுத்தது நமக்கு ப்ரொனவுன்ஸ் வந்து தேடணும். ஓகே, ஸோ ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இட் இஸ் லைக் நவுனுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்ட். ஸோ நவுனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேர்ட் வேர். திருப்பி அதே பேரை சொல்ல வேண்டாம், அது ஹீ ஷி இட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேயா, ஸோ அப்போ ஆல்ரெடி அதை பத்தி பேசியிருந்தா தான் இதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால தான் ப்ரொனவுன்ஸை தேட சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ அதை தேடினீங்கனாலே பாதி நமக்கு questions ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ we're going to do that only. Okay, the Chinese emperor Hudi reigned 141 to 87 BCE, created currency out of his skins from his personal collection of white tags. It was fringed and decorated with elaborate design. Okay, சரி, ஸோ இங்கே வந்து what do you mean by white tags? Tagsன்னு பார்த்தீங்கன்னா it is like முன்னாடி மெசஞ்சர்ஸாக இருந்தவங்க ஆஃப்டர் தேர் லைஃப் அவங்களோட இதை ஸ்கின் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு தேவ் கிவன் இட் ஆஸ் ஒரு அந்த ஸ்கின்ஸ் வச்சு தானே பண்றாங்க. இன் இஸ் பர்சனல் கலெக்ஷன் ஹி ஹஸ் கிரியேட்டட் திஸ் பர்டிகுலர் கரன்சி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. யாரு, ஒரு எம்பரர், சைனீஸ் எம்பரர் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ பி பார்க்கும் பொழுது இட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏல நமக்கு எதுவும் ப்ரொனவுன்ஸ் கொடுக்கல. ஸோ இங்கே பார்க்கும்பொழுது இட்டு கொடுத்துருக்கு. ஸோ இட்டுனா ஏதோ ஒன்று குறிச்சு பேசியிருக்கணும். ஸோ பி cannot be an introductory, but still we'll read it. So it was also found in such areas as Carthage and okay, so it's a area as Carthage and what is now France and Russia is believed to have used leather money into Peter and great reign. Okay, so இவர் இந்த பீரியட்ல அந்த லெதர் மணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பிளேஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு பிளேஸ் தான், டுனிஸ் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு இடம். ஓகே, ஏன்னா வந்து இன் சச் ஏரியாஸ்ன்னு கொடுத்து ஆஸ் இந்த பர்டிகுலர் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னும் பொழுது ரீட் பண்ணும்பொழுதே அந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ ஏர்லி ஏன்ஷியன்ட் ரோம் ரிப்போர்ட்டட்லி யூஸ்ட் திஸ் டைப் ஆஃப் மணி. அப்போ என்ன மணின்றத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கணும். இந்த திஸ்ன்றது இட்ஸ் a demonstrative adjective வேர் டைப்பை குவாலிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறதுனால. ஓகே, ஸோ about the 6th century BCE leather and animal hide began to be fashioned into currency. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு எதுவும் இன்ட்ரோடக்டரி ப்ரொனவுன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது ரெண்டுத்துல ஒரு இன்ட்ரோடக்டரி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இது ஒரு வாட்டி படிச்சிடலாம். ஸோ ஆல்தோ நோ லாங்கர் யூஸ்ட் லெதர் மணி. ஸோ இந்த லெதர் மணி தான் இங்கே பேசியிருக்காங்க, அந்த ஸ்கின்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரன்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல லெதர் மணி பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஓகே, ஸோ ஓவர் இயர். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு சேம் வேர்டுன்றதுக்காக இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ ஆல்தோ நோ லாங்கர் யூஸ்ட், இட் வாஸ் நாட் no longer used, but leather money may have left a lasting legacy. What do you mean by legacy? ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே வந்து இட் இஸ் கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் லீகல் ஏர், ரைட்? ஸோ அது வந்து லெகசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் இங்க லாஸ்டிங் லெகசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹவ் லெஃப்ட் லாஸ்டிங் லெகசி. ஸோ இட் இஸ் லைக் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. சம் பிலீவ் இட் கேவ் ரைஸ் டு த யூஸ் ஆஃப் பக் ஆஸ் ஸ்லாங் ஃபார் டாலர். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை பக்? ஸோ இட் இஸ் நம்ம
give me $5 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது டாலரோட ஸ்லாங்ல நம்ம வந்து மணி அப்படின்னு பேசுறோம். ஸோ அவங்க பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு டாலர்ஸ், அவ்வளவுதான் அந்த விஷயம். அங்க அதான் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கமிங் இன் டு திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் எல்லாம் ஃபுல்லா படிச்ச பிறகு நமக்கு எது இன்ட்ரோடக்டரியா வரும் அப்படின்ற பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா ஐதர் டி ஆர் ஏ. ஓகே, ஸோ இங்க வந்து இந்த எம்பரர் வந்து பண்ணிருக்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்க about the 6th century BCE leather and animal hide began to be a fashioned into currency. So this can be an introductory because இதுக்கப்புறம் அதை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க கோட் பண்ண முடியும். ஸோ D is the introductory statement. ஸோ ரெண்டு இருந்தது, ரெண்டுத்துல எது வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது D தான் மோர் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ D அக்கம்பனி பண்ணி வேற என்ன சொல்ல முடியும்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6th century BCE leather and animal hide began to be a fashioned into currency. So இது ரெண்டுமே fashioned into currency. So early ancient Rome reportedly used this type of currency. Okay, so in the leather and animal. Okay, so அப்போ C வந்து possibility இருக்கு. It was also found. அப்ப இந்த also னா ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்திருக்கணும், அப்புறம் தான் பண்ண முடியும். அப்ப இங்க ரோம்ல ஆல்ரெடி இருந்திருக்கு, அதுக்கப்புறமா இதுவும் ஒரு பிளேஸ்ன்னு சொன்னா. ஸோ அப்புறம் வந்து இப்போ பிரான்ஸ்ல இருக்கு, ரஷ்யால இருக்கு. இஸ் பிலீவ் டு ஹேவ் யூஸ்ட் லெதர் மணி இன்டு பீட்டர் த கிரேட்ஸ் ரெயின், அவரோட பீரியட்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்? சி சொன்ன பிறகுதான் பி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ மோர் பாசிபிலிட்டி இங்க வரதுக்கு, பட் ஸ்டில் வில் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட இ இருக்கு, ஏ இருக்கு. ஸோ எதை வந்து நீங்க கன்க்ளூடிங்கா போட முடியும்? although no longer used. ஓகே, ஸோ இங்க வந்து ஓகே ஒரு கிங் யூஸ் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காங்க பிரான்ஸ்ல, ரஷ்யால. அப்போ நெக்ஸ்ட் சைனீஸ் எம்பரர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னும் பொழுது ஏ சொல்ல முடியும். அதுக்கப்புறம் although no longer used leather money may have left a lasting legacy. ஓகே, ஸோ no longer like யூஸ் பண்ணனால it has left a legacy அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூடிங்கா நீங்க ஏ யூஸ் பண்ணலாம். அப்போ டி இஸ் த இன்ட்ரோடக்டரி, வேர் அதுக்கப்புறம் சி, பி, ஏ அண்ட் இ யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸா எம்பரர்ஸ் பத்தி பேசுறாங்கன்னும் பொழுது அந்த க்ளூஸ் ஆர் திஸ் மணின்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் ஸ்டார்டிங்ல when you saw this particular paragraph definitely you would have found that it will be very tough ன்னு சொல்லிட்டு, but then after solving it definitely அதோட க்ளூஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, so we have to answer the question. Okay, so questions answer பண்ணிடலாம். So கீழ என்ன கொடுத்திருக்கு? Which of the following should be the fourth sentence after rearrangement? Fourth sentence na A வரும். So option 1. Okay, so next one. So which of the following should be the first sentence after rearrangement? Fifth option. Okay, so next one. Which of the following should be the third sentence? B, which is fifth option. Okay, next question. Which of the following should be the second sentence after rearrangement? C, which is third option. And which of the following should be the fifth sentence after rearrangement? E, so fourth option. Okay, so இதெல்லாம் நமக்கு sometimes லாஸ்ட்ல இருந்து செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இல்ல டிக்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஆப்ஷன் விச் இஸ் பிஃபோர் டி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது கொஸ்டினை ஒழுங்கா படிச்சு போடுங்க. இதே மாதிரி ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி லிட்டில் டஃப். ஓகே, ஸோ தென் ஆல்சோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் பை ரீடிங் த கொஸ்டின். ஸோ அதை படிச்சு அந்த ப்ரெஷர்லயும் ஆன்சர் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்க வந்து வேற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இங்க வந்து ஹைலைட்டட் பார்ட் இருக்கு. ஸோ அந்த ஹைலைட்டட் பார்ட் வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்க போறோம். கரெக்டா இருந்துச்சுன்னா நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வரும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்ஷனை தேடணும். சரியா? ஸோ இஃப் வி ஹேட் நாட் மிஸ்ட் த ட்ரெயின். ஓகே, ஸோ யூ ஹேவ் இஃப் விச் இஸ் ஒரு பாசிபிலிட்டி, ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்ணும்பொழுது நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க வந்து ஹேட் மிஸ்ட். ஓகே, ஸோ ஆட் பிளஸ் V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்க சென்டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? would have பிளஸ் V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கண்டிஷனல்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது வாட் வில் பி த ஆன்சர்? would have plus reached. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்து could இருக்கு. ஸோ இங்க வந்து would reach தான் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா might have reached. ஓகே, ஸோ if we had not missed the train, ஸோ நான் ட்ரெயினை மிஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் வந்து இந்த சிட்டியை ரீச் பண்ணிருப்பேன் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ which is option 2 is possible. ஸோ சம்டைம்ஸ் if வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்தா நமக்கு ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த கண்டிஷனல்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணீங்கன்னா இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ next one.
So our boss gave us every instruction regarding the project. Okay, so every instruction. So every instruction சொல்லிருக்காங்க, instructions சொல்லிருக்காங்க. So அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து more instructions. Okay, so next much instructions. Okay, so uncountable use பண்ணிருக்காங்க. Many கொடுத்திருக்காங்க, instruction கொடுத்திருக்காங்க. Okay, so next என்ன கொடுத்திருக்காங்க, many instructions regarding. So what is possible? So கரெக்டா இங்கிலீஷ் வந்து நம்ம உட்கார வைக்கணும். ஈச் எவ்ரி எல்லாம் சொல்லும் பொழுது பக்கத்துல நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, மெனி கொடுத்துட்டு பக்கத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் கவுண்டபிள், நம்ம படிச்சு பார்த்தா தெரிய போகுது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர் பாஸ் கேவ் அஸ் மெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிகார்டிங் த ப்ராஜெக்ட். ஓகே, விச் இஸ் கவுண்டபிளா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ மோர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வேர்டு வந்து உங்களால ER ஃபார்ம் போட முடியாத வேர்டா இருக்கணும். ஸோ இங்க வந்து நவுனே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஓகே, கம்பேரிசன் கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The building started to catch fire and we went out as quick as possible. So quick is what? என்ன part of speech? அப்போ quickly அப்படின்னு சொன்னா அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெண்டுமே அதை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். ஸோ டாபிக் வைஸ் செஷனில் நம்ம அட்வர்ப்ஸ் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும்பொழுது பாசிட்டிவ், கம்பேரிசன், சூப்பர்லேட்டிவ், ஸோ இது எல்லாத்துலேயுமே எப்படி நம்ம மாற்றி எழுதுவோம் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருவேன். சிம்பிள் ஃபார்மில் கம்பேரிசனில் மோர் தென் 2 கம்பேர் பண்ணும்பொழுது என்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ நார்மலாக சிம்பிளாக சொல்லும் பொழுது ஆஸ் டேஷ் ஆஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் டிகிரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்றது தெரியும். ஸோ இங்கே அதே மாதிரி as dash as possible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ what possible? Quickly possible, which is a adverb that has to be used. அப்போ quickly அப்படின்னு எங்க கொடுத்துருக்காங்க, option 2 will be the right answer. Okay, so the building started to catch fire. Okay, and we went out as quickly as possible, which is a adjective where adverb is qualifying that particular adjective. Okay, so let's move to the next question. So we can reach this decision by the light of the decision. Okay, சரி. So இங்க வந்து we can reach in the particular decision by the light of the decision. So அந்த particular content ன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். Okay, so it is like ஒரு அந்த resource பத்தி பேசுறாங்க. அந்த decision எடுக்கிறதுக்கு கிடைச்சிருக்க அந்த resource பத்தி by the light of the decision. So for the light, forனா லைட்டுக்காகன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே டு த லைட்னா அந்த லைட்டை நோக்கி போகிறதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ வித் த லைட்னா லைட்டு கூடன்னு சொல்லலாம். பையினும் பொழுது லைட்டு மூலமா, ஸோ ரிசோர்ஸ் மூலமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ என்ன பாசிபிலிட்டி இருக்கு, இங்கே லைட்டட் இருக்கு, இங்கே லைட்டுன்னு இருக்கு. ஸோ த பக்கத்துல யூ நீட் அ நவுட், நாட் a verb. Okay, so அப்போ 5 which is no replacement required will be your answer. So எது வந்து கரெக்ட்ன்றத அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, so next one. The people with who I met at the program were friendly. Okay, the people, first person, subject. Okay, with அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட்ல ஒருத்தவங்களை சொல்றோம். அப்போ எப்படி ஹூ சொல்லுவோம், இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது ஹூ இஸ் ஃபார் த சப்ஜெக்டிவ் கேஸ், ஹூம் இஸ் ஃபார் த ஆப்ஜெக்டிவ் கேஸ், ஹூஸ் அப்படின்னா பொசசிவ் கேஸ், விச்னும் பொழுது திங்ஸ்க்கு ரிலேட் பண்ணுவோம், தேட்னும் பொழுது இன்ஃபார்மல்ல ஹூ விச்சுக்கும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆர் நீங்க இன்ஃபார்மலா சொல்லும் பொழுது தனியா தேட்டும் தனியா சொல்லலாம். ஃபார்மல்னும் பொழுது ஊ விச்சுக்கு நம்ம ஹூ விச்சை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரியல அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனை தனியாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஸோ அப்போ இங்கே த பீப்புள் இருக்கு. ஸோ வித், அப்போ ஹூ நமக்கு வராது. அப்போ நோ கரெக்ஷனை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது ஐ மீட் அட் த ப்ரோக்ராம், வேர்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு மீட் ப்ரெசன்ட் வராது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மீட்னு இருக்கிறதையும் எடுத்துடலாம். ஸோ மெட் இங்க இருக்கு, அங்க மெட் இருக்கு, அண்ட் யூ ஹேவ் மெட் ஆல்சோ இயர். ஓகே, சரி. அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க, ஐ வாஸ் மெட் அட் த ப்ரோக்ராம். ஐ வாஸ் மெட் அட் த ப்ரோக்ராம். whom I was a தேவையில்லை, whom I met at the program, which is V2 directly can be used. So option 4 will be your answer. The people with whom I met at the program were friendly. Whom I met at the program were friendly. இங்க was plus V3 னா passive ஆயிரும். So passiveல கொடுக்கல, subject தான் பேசுறாங்க. So அதையும் நம்ம பார்க்கணும். Okay, so next one.
So next is the cot. Okay, so you have fillers. So fillers வரும்பொழுது sentence read பண்ணுங்க பாசிட்டிவா நெகட்டிவ் சைனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து try to catch it. And இன்னொரு விஷயம் என்னது, இந்த மாதிரி நடுவுல இருக்கும் பொழுது என்ன வர வாய்ப்பு இருக்கு, இங்க வந்து the cotton factories அப்படின்னு கொடுத்திருக்காங்க. presentல இருந்துச்சுன்னா plural verb வரணும், இல்லாட்டி நீங்க pastல சொல்றீங்கன்னா ed form verb நமக்கு வரணும். So இத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கணும், ஏன்னா இங்க adverb chieflyன்னு கொடுத்திருக்காங்க. Okay, so இது படிக்கவே இல்லை, பட் ஆனா you are able to find out things. Okay, so let's move. The cotton factories dash chiefly in the production of red and printed cottons. Okay, so you need a plural verb or ed form. So எதோட மீனிங்குமே உங்களுக்கு தேவையில்லை, ஆன்சர் 3 தான் ஆன்சர். ஏன்னா இங்க சரண்டர்ஸ், ரிலன்ஸ், டெலிவரிஸ், லூசஸ். யூ நீட் அ verb first of all. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டெலிவரிஸ் வராது, இங்க லாசஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, இது எதுவுமே பாசிபிள் இல்லை. ஸோ ப்ளூரலா verb சொன்னா எக்ஸல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So his refusal to dash with the Pop's injunctions led to a renewal of the war. Okay, so up in 2 பக்கத்துல you need V1. Okay, so his refusal to dash with the Pope's injunctions. Okay, so அவர் சொன்ன விஷயங்களை சொல்றாங்க, led to a renewal of the war. திருப்பி அந்த வாரை renew பண்ணி பண்ற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. So refusal to abide. Abideக்கு இன்னொரு ஒரு synonym என்னது, comply. Okay, so நம்ம ரூல்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி we'll stand by it, or அதை நம்ம வந்து என்ன சொல்றது ஃபாலோ பண்றோம் அப்படிலாம் சொல்றதுக்கு comply, abide or stand by, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன சொல்லலாம், is refusal to comply with the Pope's injunctions led to a renewal of war. பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால திருப்பி war வந்து நடந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Okay, so next one. So Rigby worked with Dash to compress trafficking in slaves, and his efforts to enforce the 1845 treaty were unremitting. Okay, so இங்க வந்து உங்களுக்கு 4 options வந்து தெரியுது. Okay, just a minute. Okay, so you have 5 options. So இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க நமக்கு, abomination கொடுத்திருக்காங்க. Okay, next வந்து malignity. So இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண என்னன்னு சொல்லியிருந்தேன், மெலிக்னிங் பார்த்தோம்ல, மெலிஷியஸ்ன்னு பார்த்தோம். ஸோ THIL அந்த தீய விஷயங்களை தான் சொல்றோம், மேல் வேலன்ஸ் அப்படின்னும் பொழுது. நெக்ஸ்ட் இஸ் வாட், இன் எலிகன்ஸ். எலிகென்ட்டா இருக்காங்கன்னா ஸ்டைலிஷா இருக்காங்கன்னு அர்த்தம், இன் எலிகென்ட்டா இருக்காங்கன்னா ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு சொல்லலாம். அபாமினேஷன் இஸ் அருவருப்பா இருக்கு. அப்போ இந்த வேர்டு எல்லாமே நெகட்டிவா தான் நமக்கு சொல்லுது. ஓகேயா? அப்போ இங்க adore அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஒரு விஷயத்தை தீவிரமா பண்றோம்னா adore அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெக்பி worked with adore to suppress. அப்போ ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு பண்றாரு, அப்போ பாசிட்டிவ் வேர்டு தான் தேவை. 4th ஆப்ஷன் தான் பாசிபிள். இன் ஸ்லேவ்ஸ் அண்ட் his efforts to enforce 1845 treaty were unremitting. புரியுதா? Okay, so let's move to the next question. Next one. So are you familiar dash with this city to recommend a good restaurant? Okay, so are you familiar? So in abundant, sufficient, suitable, enough, ample. So are you, so are is a helping verb, you is a subject. So familiar இருக்கீங்களா, so எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So இப்ப familiar இருக்கிறது familiar enough. So familiar enoughனா நீங்க வந்துட்டு do you know that? Okay, so உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. So அதான் இங்க சொல்லியிருக்காங்க, are you familiar enough with this city? இந்த சிட்டியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா வந்து இங்க நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து டு ரெக்கமெண்ட் அ குட் ரெஸ்டாரண்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. கொஸ்டின் மார்க் இருக்குன்னா இங்க ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வேர்ப் வரணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அங்க ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னா நார்மலா சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம டென்சஸோ இல்லை நிறைய சாப்டர்ஸ்லயும் பார்த்துருப்போம். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து 4th ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So far, police investigating the accident have found no dash of driver negligence, confirmation, documentation, indication, testimony and evidence. அப்ப investigate பண்ணா அந்த அந்த point of viewல use பண்ண வேண்டிய word என்னது? It is evidence. So option 5 will be the answer. So far, police investigating the accident have found no evidence of driver negligence. Okay, புரிஞ்சுதா? Next one. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் வேர்ட் ஸ்வாப். ஸோ வேர்ட் ஸ்வாப்ல நமக்கு அதே மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த பிளாங்க்ல இருக்கிற அதே கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு இங்கேயும் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம தேடணும். ஸோ ஃப்ரான்சிஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகே, ஸோ ப்ரூனோ லீ மேரி announces a $45 billion
effort $45 billion effort to cap electricity price increases for energy and gas to 15% increase. Okay, so ஏதோ ஒரு தப்பு நம்ம கண்டிப்பா இருக்கு. So 45 billion effort போட்டிருக்காங்க to cap energy price increase for electricity and gas. Okay, so இங்க என்ன சொல்லலாம், இங்க energy and gas வராது, gas ஒன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து என்னது இன்னொன்னு electricityன்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இங்க energy வந்து இங்க வந்துரும் to cap the energy price. Okay, so you are keeping a limit, cap பண்றோம்னா you're keeping a limit. So C and D can be I mean exchanged. So option 1 தான் is the right answer. So இன்னொரு way எப்படின்னு பாத்தீங்கன்னா A மாறாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா A இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையுமே eliminate பண்ணிருங்க. அடுத்து வந்து B யும் மாறாது இல்ல டவுட் இருக்கு அப்படின்னா go to C. So C கன்ஃபார்மா மாற போகுது அப்படின்னு தெரியும் பொழுது இந்த ஆப்ஷனையும் நீங்க eliminate பண்ணிடலாம். So it's a tie between C, B or C, D. So மாத்தி போட்டு பாத்தீங்கன்னாலும் கண்டுபிடிக்க முடியும். Okay, so இது elimination வேல you can find out answers. Okay, so next question. So during the economy, you have economy year which is a noun, weeks is also a noun. அப்ப A வந்து இருக்கிறது தப்பு, அப்ப A தான் நம்ம interchange பண்ண போறோம். அப்ப மூணு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஓகே, சரி. So of the coronavirus health crisis, the impact on the world early, impact on the world early ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஏதோ எரர் இருக்கு. And demand was underestimated by the both Russian and the Saudis. ஓகே, ஸோ was underestimated கரெக்டாக தான் இருக்கு. ஸோ டியில் மாற்றம் இல்லை. ஸோ இப்போ ஏ வந்து சி ஓடையா இல்லை பி ஓடையா? ஸோ இந்த சி வந்து நமக்கு தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். டியூரிங் த ஏர்லி வீக்ஸ், அப்போ யூ நீட் அட்ஜெக்டிவ் இயர், யூ டோன்ட் நீட் அ நவுன். அப்போ இந்த ஏர்லி இங்கே போயிடும், எக்கனாமி, வேர்ல்ட் எக்கனாமி நம்ம சொல்லலாம். அப்போ வேர்ல்ட் அட்ஜெக்டிவ் ஆயிரும். சரியா? அப்போ டியூரிங் த ஏர்லி எக்கனாமி நம்ம எழுது இட் இஸ் ஆப்ஷன் 5 where A and C is interchanged. Okay, so let's move to the next question. The situation in growers and orchards. Orchards. Okay, what do you mean by that? ஒரு ஃப்ரூட் கார்டன் நம்ம பொழுது நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ நிறைய பழம்லாம் இருக்கு அப்படின்னும் பொழுது ஆர்ச்சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. In the US, as farms face shortages of laborers to pick vegetables and fruit produce. Okay, so to pickன்றது மாறல, அது நல்லா தெரிஞ்சிச்சு. அப்ப சி மாற போறது இல்ல. ஓகே, ஏன்னா வந்து அங்க நவுன் நம்ம போடல, இங்க verb தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சி மாறலன்னா நமக்கு இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கூட போயிடுச்சு. அப்போ வந்து ஏ தான் மாறப்போகுது. ஸோ either with B or D. அப்போ ஏ மாறப்போகுது நம்ம பொழுது இன்னுன்றது ப்ரிப்போசிஷன். அகெயின் யூ கேன் ரீப்ளேஸ் ஒன்லி அ நவுன் பிகாஸ் யூ நீட் அ நவுன். ஓகே, அப்போ இங்க நவுனா இருக்கும்னா ஃபார்ம்ஸை மட்டும் தான் போட முடியும். ஏன்னா அண்ட் இங்க ஆர்ச்சர்ட்ஸ் விச் இஸ் அ ப்ளூரல் நவுன். அப்போ இதுவும் ப்ளூரல்ல இருக்கு அப்படின்னும் பொழுது ஏ அண்ட் பி கேன் பி இன்டர்சேஞ்ச். ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ மீனிங்கே தெரியலனா கூட கண்டுபிடிக்க முடியும். So try to answer questions and practice. Okay, next one. The CEO of Salesforce, Mr. Benoff, was able to win support from President Trump for an environment to plant 1 trillion trees as a way to improve the initiative. Okay, so the இருக்கு பக்கத்துல என்ன தேவை, நவுன் தேவை, பட் இனிஷியேட்டிவ் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஓகே, சரி. பட் சம்டைம்ஸ் இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் அஸ் அ நவுன். ஸோ அதுவும் நமக்கு இது ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நவுனா. ஸோ ஐவிஇ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம், சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் சில சென்டென்ஸ். ஓகே, ஸோ இங்க ஆன் இருக்கு, என்வாயர்மெண்ட். ஸோ இப்போ இந்த பிஏ நீங்க மாத்துறீங்க அப்படின்னாலுமே இதோட மட்டும் தான் மாற்ற முடியும். ஏன்னா இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க ட்ரில்லியன் இருக்கு, விச் இஸ் நாட் அ வவல் வேர்ட். ஓகே, அப்போ இது ரெண்டு தான் மாற்ற முடியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் a clue for us. ஓகே, ஸோ இங்க வந்து a trillion treesன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ a trillion trees as a way to improve the என்வாயர்மெண்ட்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ என்வாயர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து டு வின் த சப்போர்ட் ஃப்ரம் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஃபார் அன் இனிஷியேட்டிவ் டு பிளான்ட் நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணி ஆஸ் அ வே டு இம்ப்ரூவ் த என்வாயர்மெண்ட். ஸோ இப்போ நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறோம்னா என்வாயர்மெண்ட் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ நம்ம இங்கே பி அண்ட் டி தான் இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் 4 வில் பி யுவர் ஆன்சர். ஸோ அதர் தென் தட் டு வின் சப்போர்ட்னா ஏ நமக்கு ஃபுல்லாக போயிடும். ஸோ ஏ போயிடுச்சு, பாக்கி இருக்கிறத வச்சு கூட நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ either meaning, either parts of speech or உங்களுடைய அந்த ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ இந்த செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வேர்ட்ஸுமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருந்தா do answer all the questions. Okay, so see you guys tomorrow. Have a very great day. Thank you.